ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அற்புதம், சுபகாரகன். அவரும் சுபத்துவம் நிறைந்தவர். குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சுபம், அசுபர்னு சொல்லக்கூடாது, சுபர் தான். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சிரமங்கள், வாழ்க்கையை தள்ளுறதே பெரிய விஷயம். அப்படி இருக்குது. ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் மாதிரி இந்த சுக்கிர பகவான் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து 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 ஒரு நன்மையை செய்வார். சில நேரங்களில் தான் சில குழப்பங்கள் கொடுப்பார். அதுவும் எப்படின்னா ஒரு 3 இடத்துல தான் அந்த மாதிரி. மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார். இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, காசே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன குடிசை வீடு, டிவி வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன் கிடைக்கிறது, ஓடி போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு சந்தோஷம். டிவி பார்க்குறதுனால என்ன சந்தோஷம்? ஒரு டைவர்ஷன். மனசுக்கு என்றைக்குமே மனசு தான். அதுக்காக தான் லக்னம், ராசி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்து, ஒரு கர்மா, அந்த கர்மாவை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தனி பதிவே சொல்கிறேன். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியான புத பகவானின் இல்லத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்பொழுது 7/7/2024 முதல் 31/7/2024 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கடக ராசியில் பிரயாணம் பண்ண போகிறார். கடக ராசி சந்திரனோட இடம். எப்போவுமே நம்ம சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகுமா, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா, இப்படி நம்ம கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் தாயுள்ளம் கொண்டவர். சந்திரனுக்கு எல்லா இடமுமே நட்பு தான், பகையே கிடையாது. மற்றபடி அதேமாதிரி சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் பகை. அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அவரோட வீட்டில் கடகராசியில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கிட்டத்தட்ட 25 நாள் இந்த சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் இந்த 3 பேரும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே இதில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ராசியில் சில நேரங்களில் வருவாங்க. சில நேரங்களில் சுக்கிர பகவான் அடுத்த ராசிக்கு போவார், புத பகவான் அடுத்த ராசிக்கு போவார், புதன் முன்னாடி போவார். இதெல்லாம் சகஜம். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. நீங்கள் அதை வச்சே ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகம் பொய்யா உண்மையாங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ராசியில் இருப்பாங்க, இல்லைன்னா முன்ன பின்ன இருப்பாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்ட். ஏன்னா சூரியனை ஒட்டி தான் இந்த புதன் வருவார், சுக்கிரன் வருவார். வேக வேகமாக போகக்கூடியவர் சந்திர பகவான். அதை வச்சு தான் தினப்பலன் சொல்கிறது. ஏன்னா நம்ம மனசு அப்பப்போ மாறிட்டு இருக்கும். இந்த சுக்கிர பகவான் இப்போ கடகராசியில் 25 நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கடகராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது இடம். 4வது இடம் அப்படின்னாலே சுகம். சுகம், அந்த சொத்துக்கள், தாயார் வழி, தாய் வழி உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதான். அந்த வகையில் இந்த 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் அற்புதமாக பிரயாணம் பண்ண போகிறார். அந்த வகையில் 25 நாட்கள் பயணம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ராசி எந்த ராசியானாலும் இருக்கட்டும், மேஷம் முதல் மீனம் யாது வேணாலும் இருக்கட்டும், ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் நிறையா பேர் கொடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். இன்னும் நிறையா பண்ணணும், இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இன்னும் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஷார்ட்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா கொடுக்க போகிறோம். அதில் வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, எங்களோட இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள் ஒரு நாளைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி
எல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான் எல்லாருமே சில பேருக்கு நல்ல இடத்துல இருக்காங்க. ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே, ஏன் அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார். ஒரு நல்ல இதாக இருந்தது. ஏன்னா இப்போ மேஷ ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க குரு நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார், ராகு கேது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது. ஏன் அவர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது. அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு 12 வீடியோ போட போகிறோம். நீங்கள் பார்க்கலாம். மேஷராசி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும், தாமதங்கள் வரும், அதை எப்படி நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெளியில் வரணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம். ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களாகட்டும், யாராக இருக்கட்டும், எல்லோரும் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடைக்கும். அந்த வகையில் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் உடனே வரும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தற்சமயம் என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக சுக்கிர பகவானோட சஞ்சார வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமாகிய முயற்சி ஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி, 3 10 அதிபதி. இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு நன்மையை உங்களுக்கு வாரி 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 வழங்கினார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், கூட்டாளிகள் மூலமாக எல்லாத்துலேயுமே லாபம். ஜீவனத்தில் மூலமாக நிறைய லாபம். ஒரு அட்வான்ஸ் கேட்டிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக உடனே சேங்ஷன் ஆகிருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருந்திருக்கீங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு லாபம் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் பலிதமாகிருக்கு. அந்த முயற்சிகளே உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய சிச்சுவேஷன் உங்களுக்கு நிறைய நல்லா நடந்திருக்கு. அந்த வகையில் இப்போ விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். விரயம் அப்படின்னால அயன சயன போகஸ்தானம் 12. இந்த நேரத்தில் நீங்கள் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். எதிர்பாராத ஒரு சில செலவுகள், அது மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா குழந்தைகளோட கல்வி செலவு, குழந்தைகளோட திருமண செலவு, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை பளு அதிகமாகும் உத்தியோகத்தில். அப்போ டைம் தெரியாமல் இருக்கிற மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் அமையும். தூக்கம் அதெல்லாம் கொஞ்சம், உணவு இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும். போகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் எடுத்துக்கணுங்கிறதுக்காகவே சில செலவுகளை செய்வீங்க. ஒரு டைவர்ஷன், திடீர்னு இந்த சினிமாவுக்கு போகலாமே அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. இப்போல்லாம் சினிமா அப்படின்னாலே 1000 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. குடும்பத்தோடு போகணும் அப்படின்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய், மிஞ்சி போனால் 3000 ரூபாய். அப்படி தான் சினிமா அப்படின்னாலே. ஒரு பொழுதுபோக்குக்கு கொடுக்குறது தப்பே கிடையாது. வருமானம் வந்தால் கண்டிப்பாக செலவு தான், அது சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. 7/7/2024 முதல் 9/7/2024 வரைக்கும் 5/8 அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார். ஒரு 3 நாள். சரி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா குழந்தைகளின் மூலம் சில செலவுகள் வரும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவுகள் வரலாம். சரியா? 10/7/2024 முதல் 20/7/2024 வரைக்கும் 6/7 அதிபதி, பகைரோன ரோகாதிபதி, கலத்திராதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார். இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார், கவலைப்பட வேணாம். ஆனால் அந்த சனீஸ்வர பகவானின் நட்சத்திர காலில், நட்சத்திர சாரத்தில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு சில பேருக்கு எதிர்பாராத ஒரு விரயம் வரலாம். எதிர்பாராத ஒரு விரயம் வரலாம். ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு வரும். அதாவது ட்ராவல்னால் திடீர்னு ஒரு வெளியூருக்கு போகிறதுக்கு, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, தொழில் வியாபாரத்தில் வரலாம். திடீர்னு ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும், நீ வந்தால் தான் ஏன் வேலை ஆகும் அப்படின்னா டக்குன்னு ஒரு துபாய்க்கோ இல்லை யூஎஸோ இல்லை லண்டனுக்கோ போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், டக்குன்னு நீங்கள் போவீங்க. அதேமாரி வெளியூர் போகணுங்கிற ஒரு சில நேரம் உங்களுக்கு அமையும். வெளியூரில் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிரயாணம் இருக்கும். பிரயாணத்தின் மூலமாக சில செலவுகள் உங்களுக்கு வரும். அடுத்தபடியாக சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்து சேரலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்தபடியாக வாழ்க்கை துணைக்காக சில செலவுகள், நண்பர்களுக்காக சில செலவுகள், கூட்டாளிகளுக்காக சில செலவுகள், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 21/7/2024 முதல் 31/7/2024 வரைக்கும் 2-11 கூடிய அதிபதி புத பகவானின் ஆயில்ய நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார். இந்த புத பகவான்னாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். 2-11 அப்படின்னாலே தனவரவு, லாபம் கண்டிப்பாக வேணும். அப்போது இந்த புத பகவானின் நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு சுபகாரிய செலவுகள் கண்டிப்பாக வரும். வருமானம் வரும், புரியுதா? வருமானம் வரும். ஏன்னா செலவு எப்படி சார் சமாளிக்கிறது? ஒரு வருமானம் வந்தால் தான் செலவு பண்ண முடியும். வருமானம் வரும் இந்த நேரத்தில். சில பேருக்கு எப்போவோ கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கேட்டுக்கு, ஒன்று தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு பேங்க்கில் லோன் போட்டிருப்பீங்க, அது இதுன்னு இருக்காங்க, வரல, அது இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா எப்படியாவது உங்களை இந்த நேரத்தில் செலவு வைக்கிறதுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார். அப்போ அந்த வருமானம் உங்களுக்கு வரும். உடனே அதை நல்லபடியாக செலவு பண்ணுவீங்க, தொழிலில் அபிவிருத்தி பண்ணுவீங்க. சில பேருக்கு இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரும். அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, வரும், ஒன்றும் பெரிய இது இல்லை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றுங்கோ. இல்லைன்னா வீட்டில் கூட ஏற்றலாம். வீட்டில் வந்து நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் தான் ஏற்றணும். எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எலுமிச்சம்பழ தீபம் மட்டும் ஏற்றவே கூடாது. அதே மாதிரி இந்த கண்ட எண்ணெயெல்லாம் சேர்த்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? வாசனைக்காக சேர்த்து பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து அதர்வண வேதம் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தான். ஸோ மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வழிபாடு பண்ணி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம், சுபகாரிய விரயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினாலே 3-10 அதிபதி சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில நன்மையான ஒரு விரயத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.